திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக தான் நம்ம வந்தோம். கேப்டன் அவர்கள் அதை சொல்லி தான் வந்து முதல் அரசியல்ல முதல் எலெக்ஷன்லயே அப்படித்தான் வந்தோம். தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு சொல்லி தான் தலைவர் கேப்டன் அவர்கள் வந்தார். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிய வைக்கிறேன். நம்ம எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னா 2 இடத்துல நாங்க மிஸ் பண்ணோம். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதிமுகவோட கூட்டணி போயிருக்க கூடாது. 2011ல கூட்டணி போயிருக்க கூடாது. சரி, கூட்டணி போயிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? 4 வருஷம் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணிட்டு 5வது வருஷம் நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்ணி வெளியே வந்திருக்கணும். நீ மக்கள் விரோத ஆட்சி நடத்துறீங்க, உங்களோட நாங்க கூட்டணியில தொடர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் கூட்டணி போகாம இருந்திருந்தால் நிச்சயமாக 2011ல ஒரு கணிசமான ஒரு சீட்டு வாங்கியிருக்கோம் தேமுதிக. 2016லயோ 2021லயோ ஆளுங்கட்சியா வந்திருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. அப்போ நம்ம வந்து கூட்டணி போனது சில நிர்பந்தங்கள், சில பிரச்சனைகள், அது உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுவாங்க, மற்ற கட்சிக்காரங்க எப்படி பிரஷர் கொடுப்பாங்க, இல்ல அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க எப்படி வந்து கூட்டணியில இவங்களை கொண்டு வரணும்னு வந்து சில முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா திரு பண்ருட்டியார் அவர்கள் அந்த சைடு இருந்தார். பண்ருட்டியார் என்னதான் நம்மளுடைய கட்சியில இருந்தாலும் அவர் அதிமுகவுக்கு ஃபேவரா தான் பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்தாங்க. திரு சோ அவர்கள் வந்தார். அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2011ல நிறைய பேர் வந்து பேசுனாங்க. அது எங்களுக்கு தெரியும், கூட இருக்கவங்க எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து பேசுனாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். திரு சோ அவர்கள் 3-4 தடவை வந்து பேசினார். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து சரி, நம்ம கட்சியிலும் உள்ளவங்க நம்ம திமுக டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு எல்லாருமே நிர்வாகிகளும் வந்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் கொடுத்தோம். கேப்டனுக்கு அதுல விருப்பம் கிடையாது தான். மாநாட்டில் கூட சொல்லி ஆமா, விருப்பம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல அம்மையார் அவர்கள் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேட்பாளரை அறிவிச்சுட்டு சுற்றுப்பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அந்த சமயம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர் எல்லாருமே வந்து நம்மளுடைய கட்சி ஆபீஸுக்கு வந்தாங்க. நம்ம அப்போ தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து 3வது ஒரு அணியை அமைச்சிருந்தால் அன்னைக்கு நிச்சயமாக ஒரு கணிசமான ஒரு சீட்டு வந்திருக்கும். அது வந்து தலைவர் வந்து எப்பவுமே என்னன்னா சொல்ல காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா நாங்க பார்த்துருக்கிறோம். இப்ப நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, அதிமுக கூட்டணி போவோம்னு சொல்லிட்டோம், எது நடந்தாலும் நம்ம போவோம், ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அம்மையார் வீட்டுல போய் கேப்டன் அவர்கள் சீட்ல இப்படி வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாரு, சீட்டு நுனியில தான் உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு அதை பிடித்தமே கிடையாது. ஸோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை வந்து அந்த கூட்டணியில வந்து கொண்டு போச்சு.